ஹாய்! இன்றைக்கி ஒரு ஈஸியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிற ரெசிபி ஷேர் பண்ணுறேன். கோகனட் கேப்சிகம் கேரட் ரைஸ். ஜஸ்ட் இமேஜின் அ கிரன்ச்சி கேப்சிகம், ஸ்வீட் கேரட் அண்ட் தட் ஃப்ரெஷ் கோகனட் ஃப்ளேவர் காம்போ நல்லா இருக்குல்ல? எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பேனில் கொஞ்சமாக ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு அண்ட் சன்னா தால் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கேஷ்யூஸ் டெம்பர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆனியன் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக ஜிஞ்சர் கிரேட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சாட்டே ஆகட்டும். அண்ட் ஒரு கப் கேப்சிகம் எடுத்திருக்கேன், தின் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு கப் கேரட் எடுத்திருக்கேன், அதையும் நீங்கள் தின் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கிரேட்டட் கேரட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக குக் பண்ணுங்கள். கலரும் க்ரன்ச்சும் நல்லா ரீட்டைன் ஆகணும். ஓவர் குக் பண்ண வேண்டாம். இதில் குக் ஆனதுக்கப்புறமா இதில் என்னென்ன ஸ்பைசஸ் போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். இது குக் ஆனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் கொஞ்சமாக கிரேட்டட் கோகனட் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சாட்டே பண்ணிக்கோங்க. நான் ரைஸ்க்கு சால்ட் போட்டு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக டாஸ் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் கொரியாண்டர் லீவ்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் மிச்சம் இருக்கிற கிரேட்டட் கோகனட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் இந்த ரெசிபிக்கு கம்ப்ளீட் ஃப்ளேவர் கொடுக்கும். இது ரொம்ப சிம்பிளாகவும் 15 மினிட்ஸில் ரெடி ஆகிற டின்னர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.